இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு முழு நாட்டையும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற போதைப்பொருள் பிரச்சனை என்பது மக்களுடைய ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. அப்போ அந்த பூதகரமான பிரச்சனையாக மாறியதன் காரணமாக நிச்சயமாக இதிலிருந்து நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதனால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடத்துக்கு வருகின்ற போதே நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றுதான் விஷயமாக கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்டில் இந்த போதைப்பொருள் பிசாசிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதன் போது நாங்கள் விஷயமாக அதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலமாகவும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினோம். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இன்றைக்கு கடந்த காலங்களில் இந்த போதைப்பொருள் துறையில் கொடிகட்டி பறந்த ராஜாக்கள் அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது, அதே போது கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி இருந்தார்கள். அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போது, அது மாத்திரமல்ல எங்களுடைய நீதிமன்றத்தின் உள்ளே சென்று நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி அவர்களை கொல்லப்பட்டது. அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டதன் பிறகு இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக மறைந்திருந்தவர்களும் கூட இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த நாட்டின் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கின்ற 150% போதைப் பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டது. அப்போ இவ்வாறான கைதுகள் என்பது இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒன்று. அப்போ இவ்வாறான கைதுகள் செய்யப்படுகின்ற பொழுது, அவ்வாறு அன்றைய கடந்த காலங்களில் அங்கங்கு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது, அல்லது போதைப்பொருள் வியாபாரிகள் தாங்களுக்கிடையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது, இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து சொன்னார்கள், இதோ அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை திட்டம் இல்லை என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, இதோ சாரா செவ்வந்தி காணாமல் போய்விட்டார்கள், அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் செயல்பட்டோம். அந்த செயற்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள், இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பது, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு வருடமே பூர்த்தியாகி இருக்கின்றது. அந்த ஒரு வருட கால பகுதிகளில் நிச்சயமாக இந்த நாட்டை வாட்டி வதைக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் இன்றைக்கு மும்முரமாக எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, இதற்கு முன்னர் இவ்வாறான போதைப் பொருள் வியாபாரிகள் ஊடாக செயற்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது அதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள், அதற்கு பின்னால் போலீசார் இருந்தார்கள், அதற்கு பின்னால் பாதுகாப்பு படைகள் இருந்தது, அதற்கு பின்னால் சட்டத்தரணிகள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த 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 துறையிலிருந்து இன்றைக்கு முற்றுமுழுதாக இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கின்றது. மீட்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு நீதித்துறை அனைத்தும் தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதை ஏற்படுத்துவதற்கான அதை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.